நண்பர்களே, இந்த வீடியோல வந்து யூடியூபோட மானிட்டைசேஷன் அப்டேட்ஸ் புதுசா வந்து வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து அந்த கிரியேட்டர்ஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவு மீடியமா இருந்தாலே போதும். இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டா உங்களுக்கு 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அதாவது பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்னா நம்ம பார்க்குறது கிடையாது. அ பப்ளிக் ஐ மீன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறது வந்து பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ். 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அ எலிஜிபிலிட்டி வேணும். அதுவும் அந்த 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த மானிட்டைசேஷன் உங்களுக்கு உங்க சேனலுக்கு வந்து கிடைக்கும். நீங்க தான் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து யூடியூப் பார்ட்னர்ஷிப் புரோகிராம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில அ அப்டேட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சோம்னா, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேனல் வந்து எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி, உங்களுக்கு வந்து உங்க சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஆ தெரியும். அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணா, நீங்க உங்க சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ரெகுலரா வந்து நம்ம அ கன்டென்ட்ஸ் போட, நம்ம அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து வரும். எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ, அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு வந்து அ ஏர்னிங்ஸ் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டைசேஷன் அப்டேட்ஸ் வந்து அ ஒரு பெரிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்லருந்து 8000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸா வந்து மாறப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் தான். 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து 10 மில்லியன் வியூஸ் இருக்கும் ஷார்ட்ஸ்ல. இப்போ வந்து அதுவும் உங்களுக்கு வந்து டபுள் ஆகப்போகுது. 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் அந்த மாரி ஆகப்போகுது. மெயினா வந்து ஆக்சுவலா வந்து கன்சிஸ்டன்சி இதுதான் அ வேணும். நம்ம யூடியூப பொறுத்தளவுல. கன்சிஸ்டன்சி ரெகுலரா வந்து நம்ம கன்டென்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஆ என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அச்சீவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து புது ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிப்ரவரி 1 2027 அப்ப இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதுக்கு முன்னாடி, இப்ப இருந்து நீங்க வந்து ஜனவரி 31 வர போட்டு, முடிஞ்ச அளவு நீங்க உங்க சேனல வந்து கன்டென்ட் எல்லாம் போட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். அது வந்து எல்லாமே அந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸோட கையில தான் எல்லாமே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய அப்டேட்ஸ் தான். கிரியேட்டர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய அப்டேட்ஸு. சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் அ உண்மையுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, அ இந்த நம்ம சேனல் வந்து நல்ல லெவலுக்கு கொண்டு போணும்னா, கண்டிப்பா இந்த மாரி பண்ணா தான், நம்ம வந்து நம்ம சேனல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு முடியும். ஆனா எனிவே வந்து இது ஒரு நல்ல இதுதான். ஏன்னா கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு மெயினு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அ கன்சிஸ்டன்ஸியா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகி, நம்மள சேனல் வந்து நல்ல பேர் வாங்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு. மற்றொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.